ஒரு ஊராட்சியை பேரூராட்சியாக மாற்றணும். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டையில் நகராட்சியை மாநகராட்சி ஆகிட்டார். எப்படி இருக்குது? அப்பா படிக்கிறீங்களா இல்லையாங்கப்பா, எழுதி கொடுத்தவன் சரியாக தான் எழுதி கொடுத்தானா இல்லையாப்பா, என்னதாப்பா படிக்கிறீங்க, இப்படி கேள்வியை ஒப்பமாக வைக்க மாட்டாமா. ஊராட்சியை பேரூராட்சியாக மாற்றுவதற்கு பதிலாக பேரூராட்சியை நகராட்சியாகவும் நகராட்சியை மாநகராட்சியாகவும் மாற்றுகிற மனநிலை பக்குவம் நிறைந்த ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்றால் இதை விட அவமானமும் கேவலமும் என்னவாக இருக்க போகிறது? அடுத்து பார்த்தீங்கன்னா, திருச்சியில் எஸ்.எஸ். செல்வராஜுங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்குள்ளே தன் உயிருக்கு பயந்த நிலையில் ஓடிய தாமரை செல்வன் என்கிற ஒரு தம்பி, தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன். அவன் இந்த இடம் வாங்கி விற்கிற ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறான். அதில் ஏதோ 2 கமிஷன் 3 கமிஷனும் கொடுப்பான் பொறுப்பு. ஒரு இடத்த விற்று கொடுத்துருக்கான், 1 லட்ச ரூபா பணம் இவனுக்கு வந்திருக்கு. அவனுடன் வேலை செய்தவர்களே அதில் பங்கு கேட்டிருக்கிறாங்க. இவன் ஏதோ தரம் மறுத்திருப்பான் பொறுப்பு. ஓட ஓட முதலமைச்சர் என்கிற அப்பா திருச்சி மாநகரத்திற்குள் இருக்கிற போதே தாமரை செல்வனை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். காவல் நிலைய குடியிருப்பு வளாகத்திலேயே. சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கா அப்பா அப்படின்னு நான் கேட்க விரும்புகிறேன்.